Hello friends, welcome to this lecture. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட் ஹோஸ்டிங். ஸோ வெப்சைட் ஹோஸ்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து எடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரௌசர்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லி டைப் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்டோடைய கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். பேக் எண்ட்னு சொல்லி டைப் பண்ணும்போது பேக் எண்டோடைய கண்டென்ட் வந்து நம்ம டைப் ஆகணும். ஸோ அது வந்து நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் பண்ணி இப்போதைக்கு பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் நேம் யூஸ் பண்ணி நம்முடைய ப்ரௌசருடைய ஃப்ரண்ட் எண்ட் சொல்லி டைப் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்டுடைய கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும். பேக் எண்ட்னு சொல்லி டைப் பண்ணும்போது பேக் எண்டுடைய கண்டென்ட் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுவேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லி டைப் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகுற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதாவது நம்ம ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லி டைப் பண்ணும்போது HTML CSS ஆர் ஆங்குலர் ப்ராஜெக்ட் ஏதாவது வந்து லான்ச் பண்ணுற மாதிரி. பேக் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிம்ஃபனி, லாராவல் அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மளுடைய பேக் எண்ட் இவால் டைப் பண்ணும்போது அந்த பேக் எண்ட் சிம்ஃபனி லாராவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அது பேக் எண்ட் பண்ணும்போது நமக்கு டேட்டா பேஸும் தேவைப்படும். ஸோ அது அந்த வீடியோவில் வந்து எப்படி டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறது அதுவும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் மல்டிபிள் வெப்சைட் ஒரு சிங்கிள் லைனக்ஸ் சர்வர் வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் வெப்சைட் வந்து ஒரு சிங்கிள் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு AWSல வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஸ்டேட்டில் இருக்குது, அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோட லோக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா மொபெக்ஸ்டாம் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ மொபெக்ஸ்டாம் வழியாக வந்து அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து அந்த சர்வர். ஸோ அதில் வந்து நான் பப்ளிக் ஐபிடிஎஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த பப்ளிக் ஐபிடிஎஸ் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது நியூ பப்ளிக் ஐபிடிஎஸ் இருக்குது. ஸோ வந்து பப்ளிக் ஐபிடிஎஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உபுண்டு மிஷின். ஸோ உபுண்டு ஆல்ரெடி நான் வந்து கீ வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன், அதனால தான் பாஸ்வேர்ட் கேட்கல. ஸோ இப்போ நான் வந்து என்னோட டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து மல்டிபிள் வெப்சைட் இந்த ஹோஸ்ட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். frontend.alvinselva.com அப்படின்னு டைப் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டோடைய கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி backend.alvinselva.com அப்படின்னு டைப் பண்ணும்போது பேக்கெண்டோடைய வெப்சைட் நமக்கு வந்து கண்டென்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேக் எண்டுக்கு வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Apache 2 வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா apt install Apache 2. ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து Apache 2 வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த கமாண்டை வந்து நான் டாக்குமெண்ட்ல அட்டாச் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து Apache 2 வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் கண்ட்ரோல் ஸ்டேட்டஸ் Apache 2. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ரன்னிங் சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் திஸ் Apache 2 இஸ் ரன்னிங். ஸோ நான் வந்து டேரெக்டாக வந்து www.html அந்த டேரக்டரியில் போகிறேன். ஸோ போயிட்டு இதில் செக் பண்ணி பார்க்கும்போது Apache 2 இன்ஸ்டால் பண்ணும்போது அது பை டிஃபால்ட்டாக index.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் கொடுக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த HTML டேரக்டரிக்கு உள்ளாடி ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி பேக் எண்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நேமில் கிரியேட் பண்ணணுமோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ப்ராஜெக்டில் வந்து எந்த நேம் யூஸ் பண்ண சொல்லுவாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் வந்து எந்த நேமில் வந்து ஹோஸ்ட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த நேமில் தான் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் frontend.alvinselva.com சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ டெஸ்டிங் பர்பஸுக்கு வேண்டி நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எந்த நேமாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மிஷன் டினைட்னு வருது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரூட் இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம Apache 2க்குன்னு சொல்லி மாற்றலாம். Apache 2க்கு மாற்றலாம்.
ஸோ நான் என்ன செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சி 2ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது அது வந்து ஏதாவது ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து WWH டேட்டான்னு இருக்குது அப்படின்னா அது அப்பாச்சி 2 தான் வந்து அந்த யூசரை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இப்போ பெர்மிஷன் மாற்றணும் அப்படின்னா அப்பாச்சி 2ன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் மாற்ற சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அப்பாச்சி 2ன்னு மாற்றும்போது எனக்கு வந்து அந்த அப்பாச்சி 2 எக்ஸிஸ்டாக இல்லை அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா WW டேட்டான்னு நான் மாற்ற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். WW டேட்டா கொடுத்து ஓனர்ஷிப் கொடுத்து பார்க்கலாம் அந்த ஃபைல் டிஸ்பிளே ஆகுதா அப்படின்னு. சில டைமில் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஓனர்ஷிப் மாற்றி திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் டேரெக்டாக இந்த ஃபைலுக்குள்ளாடி போகிறேன். ஸோ ஃபைலுக்குள்ளாடி போயிட்டு அந்த டேரக்டரிக்குள்ளாடி போயிட்டு index.htmlன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலில் வந்து நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேண்டி frontend.alvinselva.com அப்படின்னு கொடுக்குறேன். சும்மா வந்து டெஸ்ட் பண்ண வேண்டி. ஆக்சுவலாக நான் இதில் கொடுக்குறேன் பார்த்தீங்களா கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் தான் நம்ம ப்ரௌசர் வழியாக ஆக்சஸ் பண்ணணும். சாரி, நம்ம ப்ரௌசர் வழியாக அந்த frontend.alvinselva கொடுக்கும்போது நான் இதில் கொடுக்குற கண்டென்ட் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ ரெண்டு நான் சேம் நேமாக கொடுக்கல, ஏன்னா கன்ஃபியூஷன் வராமல் இருக்க வேண்டி. ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா WW டேட்டா அப்படின்னு. ஸோ இந்த யூசருக்கு ஒவ்வொரு யூசரால் வந்து அந்த WW டேட்டா டைரக்டரியை வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இல்லை. ஸோ நான் வந்து அதாவது ரூட் பர்மிஷனை யூஸ் பண்ணி இப்போ எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து index.html ஃபைலை வியூ பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் இருக்குது. ஸோ நான் வந்து ப்ரௌசரில் போயிட்டு frontend.alvinselva.comனு சொல்லி டைப் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகணும். அதான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் போகிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட், ஓகேவா, frontend.alvinselva.com. இது வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட். ஸோ நான் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு லைனக்ஸ் மிஷினில் வந்து மல்டிபிள் வெப்சைட் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வெப்சைட் வந்து லான்ச் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து மல்டிபிள் வெப்சைட் வேணும் அப்படின்னா நான் இப்போ பண்ணுற அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எத்தனை வெப்சைட் லான்ச் பண்ணணுமோ அத்தனை வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ பேக்கில் போயிட்டு பேக் எண்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வருது, ஏன்னா இது வந்து ரூட் இந்த HTML டைரக்டரி பார்த்தீங்க அப்படின்னா ரூட் பர்மிஷனுக்கு இருக்குது. ஸோ ரூட் ஓன் பண்ணுறதுனால நம்மளால், அதாவது உபுண்டு யூஸரால் இதை வந்து கிரியேட் பண்ண முடியலை. ஸோ சூடோ யூஸ் பண்ணி, அதாவது ரூட் ப்ரிவிலேஜஸ் யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக்கெண்ட் அந்த டைரக்டரிக்கு உள்ளாடி போகிறேன். போயிட்டு index.html சொல்லி டைப் பண்ணுறேன். இல்லை பேக்கெண்ட் சொல்லி என்டர் பண்ணுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த index.html ஃபைல் இருக்கிறது கண்டென்ட் மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் வந்து பர்மிஷன் இஷ்யூ. ஸோ வந்து சூடோ யூஸ் பண்ணுறேன். ஸோ பேக்கில் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் வந்து பர்மிஷன் ரெண்டுக்குமே செஞ்சு பண்ண போகிறேன். இப்போ நான் ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து பர்மிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் எண்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து செக் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரூட்னு இருந்துச்சு. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ண அப்புறமா WW டேட்டான்னு மாறி இருக்கு. ஸோ இந்த index.html ஃபைலை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, ஏன்னா அப்பாச்சி 2 இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த index.html ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. அப்பாச்சி 2 வந்து பேக் எண்டில் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஹோஸ்ட் நேம் IP9 கொடுக்குறேன். ஸோ இந்த IP அட்ரஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் வந்து கர்ல் கொடுத்து நான் செக் பண்ணும் போது
ஸோ இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இண்டெக்ஸ் அண்ட் HTML ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த HTML ஃபைல் இருக்கிறது தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாச்சியோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து 2 டேரக்டரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த 2 டேரக்டரிங்க வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் கரெக்டாக. ஸோ frontend.html frontend.alvinselva.com ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த டேரக்டரிக்கு தனியாக வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அதே மாதிரி backend.alvinselva.com சொல்லிட்டு இன்னொரு டேரக்டரி கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கும் வந்து தனியாக நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம தனித்தனியாக ப்ரௌசரில் போய் டைப் பண்ணும்போது நமக்கு தனித்தனியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா /etc/apache2 sites available அப்படின்னு ஒரு டேரக்டரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போகணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் டாக்குமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணுறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அந்த டேரக்டரிக்கு வந்து என்னெல்லாம் அதாவது ரீட் ரைட் எக்ஸிக்யூட்னு சொல்லிட்டு பர்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து எந்த பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இண்டெக்ஸ் அண்ட் HTML ஃபைல், ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிக்க வேண்டியதான் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அங்கே இண்டெக்ஸ் அண்ட் HTML ஃபைல் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து டைப் பண்ண பார்த்தீங்களா? ஸோ அதே தான் வந்து பேக்கெண்டுக்கு வந்து காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ நம்ம etc apache2 sites available போயிட்டோமா? sites available போயிட்டு பார்க்கும்போது 00 default.comனு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து HTML டேரக்டரிக்குள்ளாடி ஒரு இண்டெக்ஸ் அண்ட் HTML ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபைல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வியூ பண்ணி பார்க்கும்போது டாக்குமெண்ட் ரூட் என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா var_www.html. ஸோ இந்த டாக்குமெண்ட் ரூட்டை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து அந்த இண்டெக்ஸ் அண்ட் HTML ஃபைலை வந்து ரன் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 00 டிஃபால்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு 001 ஃப்ரண்ட் எண்ட், அதாவது நம்ம இப்போ 2 கான்ஃபிகரேஷன் ஃபைல் கிரியேட் பண்ணோம். ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு கிரியேட் பண்ணோம், இன்னொன்று வந்து பேக் எண்டுக்கு கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த 001 போடணும்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இதில் வந்து ஆக்சுவலாக மெயினாக நம்ம என்ன போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாட்டுக்கு அப்புறமா கான்ஃபிகரேஷன் CONF. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம போடணும். ஸோ இது போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த வெப்சைட்டை வந்து வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது alvinselva.com சொல்லிட்டு டைப் பண்ணும்போது தான் வரணும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அதை வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து frontend.alvinselva.com சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ரூட். ஸோ அந்த டாக்குமெண்ட் ரூட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து என்னுடைய var_www.html frontend.alvinselva.com அந்த டேரக்டரி நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டாக்குமெண்ட் ரூட் வந்து கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் உடைய அதாவது இண்டெக்ஸ் அண்ட் HTML ஃபைல் மட்டும் தான் லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இதுவே ஓகே தான். இதுவே வந்து நம்ம வந்து பேக் அண்ட் அதாவது இண்டெக்ஸ் PHP இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் ஃபைலை வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம 2-3 லைன் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணும்போது அது காமிக்கிறேன் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் பண்ணுறதுனால இதுவே ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ எனேபிள் பண்ணுறதுக்கு கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா sudo apache2 a2 அதுதான் A2 போட்டிருக்காங்க. அது எனேபிள் சைட் 001 ஃப்ரண்ட் எண்ட் இது நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனேபிளிங் சைட் 001 ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ /etc/apache2/sites and enableன்னு ஒரு ஆப்ஷன் ஒரு டேரக்டரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த டேரக்டரியில் வந்து இப்போ 001 frontend.configன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து சிஸ்லிங் பண்ணும்.
இந்த ஃபைலை வந்து அங்கே வந்து லிங்க் பண்ணிடும், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல் எதை பார்க்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாச்சி 2 மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து சைட்ஸ் அவைலபிளாக பார்க்காது. ஸோ அது எதை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைட்ஸ் எனேபிள்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டைரக்டரியை தான் பார்க்கும். அந்த டைரக்டரியில் வந்து என்னென்ன ஃபைல் இருக்கோ அதுதான் லோட் பண்ணும். ஸோ அதை நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆல்னு கொடுத்துட்டு /etc/apache2/sites enable போயிட்டு அங்கே என்னெல்லாம் டைரக்டரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஸோ பார்க்கும்போது 100 default.configuration ஒரு ஃபைல் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 001 frontend.configuration ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் apache2 enable site 001 frontend.configuration சொல்லிட்டு நான் டைப் பண்ணனால இது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைட்ஸ் எனேபிள் அந்த டைரக்டரியில் வந்து 001 frontend வந்து லிங்க் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இங்கே சைட்ஸ் அவைலபிளில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம், frontend.configuration ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த ஃபைலை வந்து இங்கே வந்து லிங்க் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நம்ம பேக் எண்டுக்கும் வந்து பண்ணோம். ஸோ பேக் எண்ட் வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ வந்து 001 ஆல்ரெடி நம்ம வந்து எடிட் பண்ணி மாற்றிட்டோம். ஸோ இதை வந்து அப்படியே நான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு 002ன்னு போட்டுட்டு பேக் எண்ட். ஸோ இதில் வந்து நான் இப்போ பண்ணுற எல்லா பாத்துமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ எங்கே வச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்துக்கோங்க. நான் சைட்ஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரி இருக்குது. ஸோ அந்த டேரக்டரியில் இருந்து தான் நான் 001 frontend.configuration இந்த ஃபைலை வந்து பேக்கப் எடுக்கிறேன். பேக்கப் அதாவது காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 2 வெப்சைட் வந்து தேவை நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நான் frontend.configuration ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணேன். இப்போ வந்து பேக் எண்ட்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் வந்து இன்னொரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து சர்வர் நேம் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கிற இடத்துல வந்து பேக் எண்ட் சொல்லி மாற்ற போகிறேன். ஸோ இதை மாற்றிட்டேன். ஸோ அதே மாதிரி சர்வர் அட்மின் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்போ ஏதாவது வந்து ஒரு ஜிமெயில் ஐடி இல்லைனா வந்து வேறு ஏதாவது டீமோட டிஎல் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஐடிக்கு கீழே இருப்பாங்க. ஸோ அதுதான் டிஎல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காமனாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த குரூப் கீழே வந்து அந்த குரூப் மெம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து குரூப் நேம் தான் வந்து டிஎல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ இதை வந்து நம்ம மாற்றணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எரர்னு ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பேக் எண்ட் _ எரர்னு சொல்லிட்டு நான் போட போகிறேன். அதே மாதிரி இதில் பேக் எண்ட் _ ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு மாற்ற போகிறேன். இல்லை அப்படின்னா சில டைமில் வந்து அப்பாச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபெயில் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் சைட். ஸோ sudo enable site 002 பேக்எண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் A2 போடல, அதனால தான் வரல. ஸோ A2 enable site. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா sudo list all கொடுத்துட்டு /etc/apache2 sites enable கொடுத்துட்டு ஸ்டார்ட் இருக்கும்போது ஸோ இதில் வந்து பேக்எண்ட்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பேக்எண்ட் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து இந்த எனேபிள் சைட் கொடுத்ததுனால சைட்ஸ் எனேபிளில் வந்து அதை லிங்க் பண்ணியிருக்கு. நம்ம கிரியேட் பண்ண 002 backend.configuration ஃபைல் சைட்ஸ் அவைலபிளில் வந்து கிரியேட் பண்ணால் backend.configuration ஃபைலை வந்து சைட்ஸ் எனேபிள்னு சொல்லிட்டு இருக்கிற டைரக்டரியில் வந்து லிங்க் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண கான்ஃபிகரேஷனில் வந்து ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து apache2 config ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். apache2 control config test. ஸோ இப்போ வந்து சின்டெக்ஸ் ஓகே இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேர்டு தப்பாக ஏதாவது டைப் பண்ணியிருந்தோம், இல்லை வந்து ஏதாவது டைப் இருக்குது அப்படின்னா இது வந்து சின்டெக்ஸ் ஓகே வராது. ஸோ இப்போ சின்டெக்ஸ் ஓகே வந்ததுனால நம்ம வந்து இனிமேல் apache2 வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன்னிங் ஸ்டேட்டஸில் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, etc host
ஆக்சுவலா இப்போ வந்து frontend.alvinsilva.com அந்த நேம் வந்து இப்போ நம்முடைய சர்வருக்கு தெரியாது. ஸோ நம்ம இப்போ நெட்பயர்ஸ் அதாவது etc host அந்த ஃபைலை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன் பாருங்க, frontend டாட். ஸோ இதுதான் நம்ம வெப்சைட்டுக்குள்ளாடி நம்ம கொடுத்த நேம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து 002 backend.configuration அதே மாதிரி 001 frontend configuration அது கொடுக்கும்போது அதில் வந்து சர்வர் நேம் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ சர்வர் நேம் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த நேம் தான் வந்து ஆக்சுவலாக நம்முடைய டொமைன் நேம். இப்போ வந்து நான் டொமைன் நேம் மேப் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம /etc/host உள்ளாடி நான் அப்டேட் பண்ண போகிறேன். அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் frontend.alvinsilva.com சொல்லி டைப் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம பண்ண அவுட்புட் இங்கே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குட் நாட் ரிசால்வ் ஹோஸ்ட்னு வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து நம்ம சர்வர் நேம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆனால் /etc/host அந்த ஃபைலை வந்து நம்ம அப்டேட் பண்ணோம். அப்போ தான் வந்து சர்வருக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, /etc/host அந்த ஃபைலில் போயிட்டு frontend.alvinsilva.com ஸோ இதை டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து கால் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இதே மாதிரி நான் வந்து அந்த ஃபைல் போகிறேன். போயிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் ட்ரை பண்ணுறேன். இது ஒர்க் ஆகுமான்னு தெரில. ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐபி அட்ரஸ் வந்து திரும்ப காப்பி பண்ணி நெக்ஸ்ட் லைனில் வந்து போட்டு backend.alvinsilva.com சொல்லி டைப் பண்ணோம். ஸோ நான் இந்த என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதே திரும்ப எதுக்கு டைப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே லைனில் வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வருதா அப்படின்னு, அவுட்புட் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். curl backend.alvinsilva. ஸோ வருது. ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சர்வர் சைடில் ஓகே. ஆனால் நான் இப்போ வந்து ப்ரௌசர் சைடில் வந்து நான் செக் பண்ணணும் கரெக்டாக. இது வந்து என்னுடைய லோக்கல். ஸோ இந்த லோக்கலில் இருந்துட்டு நான் frontend.alvinsilva.com சொல்லி டைப் பண்ணும்போது எனக்கு ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு வரணும். அதே மாதிரி backend.alvinsilva.com சொல்லி டைப் பண்ணும்போது எனக்கு பேக்கண்ட் சொல்லிட்டு வரணும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய விண்டோஸில் வந்து /etc/host ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த கமாண்டில் வந்து காப்பி பண்ணும்போது பார்த்து காப்பி பண்ணுங்கள். இந்த 2 வந்து சேர்ந்து காப்பி ஆகுது. ஸோ 2 வந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணும்போது டேரெக்டாகவே இந்த பேஜ் தான் வருது. ஸோ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய சர்வருடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணோம். காப்பி பண்ணிட்டு நமக்கு வந்து டொமைன் நேம் இருக்கு பார்த்தீங்களா, frontend.alvinsilva.com. அதே மாதிரி backend.alvinsilva.com அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போவும் ஆக்சஸ் பண்ண முடியலை. ஸோ நான் வந்து நம்ம பண்ண என்ட்ரியெல்லாம் சேவ் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ஆனால் இங்கே வரல. ஸோ வந்து செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக்யூரிட்டி குரூப்பில் வந்து நம்ம HTTP போர்ட்டை எனேபிள் பண்ணலை அப்படின்னா இங்கே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து HTTP ஆட் பண்ண போகிறேன். ஸோ HTTP ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதே மாதிரி backend.alvinsilva சொல்லி டைப் பண்ணுறேன்.
ஸோ பேக்கெண்ட் அங்கே வந்துச்சு. ஸோ இதுதான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா லைனக்ஸ் சர்வர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பேக் அண்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் ஒரு கண்டென்ட் மட்டும் வந்திருக்கு. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து frontend.alvinselva.com சொல்லிட்டு டைப் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகணும். அதாவது HTML CSS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி backend.alvinselva.com சொல்லி டைப் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு அதாவது பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க், அதாவது சிம்பனி ஆர் லாராவல். ஸோ சிம்பனி லாராவல் அப்படின்னா ஒரு PHP பேஸ் பண்ணி டெவலப் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.